அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? வலைக்கும் சலாம் டீச்சர், கேக்குது. ஓகே, சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், இதுல 27 28 மாணவர்கள் இருப்பீங்க. நம்ம சங்க காலத்துல அகத்திணை மரபுகளும் புறத்திணை மரபுகளும் படிச்சிட்டோம். சரியா? ஏன் அதை நாங்க முன்கூட்டி படிச்சோம் என்றால், அகத்திணை புறத்திணை மரபுகள் படிச்சாதான் சங்க செய்யுள்கள் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனி சங்க செய்யுள்களை படிக்கும் போது உங்களுக்கு புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது. ஆல்ரெடி அறிமுகம் நான் போன 2 கிளாஸ்லயும் தந்துட்டேன். அப்ப இதுல நாம செய்யுள்ள படிக்கும் போது ஏன் இது இப்படி இப்படி வந்துச்சு என்று உங்களுக்கு டவுட் இருக்காது. ஏன் சங்க காலத்துல 2 பண்புகள், பிரதான பண்புகள், சங்க செயலுக்குள்ள வர பண்புகள் படிச்சுட்டேன். அதனால இது உங்களுக்கு என்ன செய்யும், கிளியரா இருக்கும். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்களுக்கு சங்க செய்யுள்ள பிள்ளைகள் 9 சங்க செய்யுள் இருக்கு. எத்தனை சங்க செய்யுள்? 9 சங்க செய்யுள் இருக்கு. அதுல உங்களுக்கு தவணைகளா பிரிச்சிருக்கு. சரியா? 9 சங்க செய்யுள பின்னுக்கு இருக்கிற 2 சங்க செய்யுள், அதாவது 2 13 சிலபஸ், லாஸ்ட்ல இருக்கிற 2 13 சிலபஸ், மிச்சம் இருக்கிற 7 உங்களுக்கு 12 சிலபஸுக்குள்ள வரும். அந்த 7ஐயும் 2 2ஆ பிரிச்சு உங்களுக்கு ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டு இருக்காங்க. இது முதலாம் தவணைக்குரிய ஒரு பாடு. சரியா? ஒருக்கா பாருங்க. குறுந்தகை செய்யுள்கள் நாம படிச்சிருந்தோம். ஏன்னா சங்க செய்யுள்களோட வகைப்பாடுகள் பார்த்திருந்தோம் இலக்கணங்கள்ல, இலக்கியங்கள்ல. அதுல குறுந்தொகை அகத்திணை நூலா புறத்திணை நூலா? சொல்லுங்க. அகத்திணை நூல் மிஸ். ஓகே, அகத்திணை நூல் நாம படிச்சிட்டோம். இந்த வகைப்பாடுகள் எல்லாம் படிச்சிட்டோம். அப்ப அகத்திணை நூல் உங்களுக்கு அது தெரியும். இந்த அகத்திணை நூல்கள்டா என்ன? காதலும் காதல் சார்ந்த விஷயங்களும் சொல்லப்படுறதுதான் சொல்லப்படுறதுதான் இந்த அகத்திணை நூல்களுக்கு வரப்போகுது. அதுலயும் குறுந்தொகை செய்யுள்கள், குறுந்தொகை செய்யுள்கள்ல 4 உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரியா? 4 பாடல்கள் பார்க்க போறோம். அதுல குறுந்தொகை பாடல் 126. எத்தனாவது பாடல் பார்க்க போறோம்? குறுந்தொகையில 126 இளமை பாரார் என்ற பாடல் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு சங்க செயலுக்கு ஒரு கொப்பி ஒன்று எடுத்து வச்சிருக்க சொன்னேன் தனியா, 28க்கும் 27க்கும். அதுல நீங்க என்ன செய்ய போறீங்க, நோட் பண்ண போறீங்க. சரியா? கிளாஸ் முடியாத நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப நீங்க ரஃபா நோட் பண்ணி வைங்க. முதலாவது, சங்க செய்யுள் படிக்கும் போது உங்களுக்கு அது எத்தனையாவது பாடல் என்று போடும். சரியா? குறுந்தொகை செய்யுள்ள எத்தனையாவது பாடல்? 120வது பாடல். அதுல ஆசிரியர் யார்? 2வது என்ன பார்க்கணும், ஆசிரியர். இதுல ஆசிரியரை பார்த்தீங்க என்றால் ஒரு பெண் பால் புலவர். யார் ஆசிரியர்? யார் பிள்ளைகள்? ஒரு பெண், ஆண் புலவர் அல்ல, இது ஒரு பெண் பால் புலவர். அவருக்கு ஆசிரியர் பேரை பார்த்தீங்க என்றால் ஒக்கூர் மாசாத்தி. ஒக்கூர் மாசாத்தி தான் என்ன, இந்த இளவை பாரார் என்ற செய்யுளுடைய ஆசிரியர், அத பாடியவர். சரியா? அப்ப எத்தனையாவது பாடல்? 126. அந்த ஆசிரியர் யாரு? ஒக்கூர் மாசாத்தி. ஒக்கூர் மாசாத்திய பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சிம்பிளா அவ யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கின்றா போதும். இவ பாத்தீங்க என்றால் சங்க காலத்துல கடைச்சங்கம், அந்த ஒவ்வொரு சங்கம் இருக்கி. சரியா? கடைச்சங்கம், இடைச்சங்கம், முதல் சங்கம் இருக்கி. அதுல கடைச்சங்க புலவர்கள்ல ஒரு பெண்பால் புலவராக இருந்தவதான் இந்த ஒக்கூர் மாசாத்தி. இந்த ஒக்கூர் என்ற மாசாத்தி. சரியா? இவ என்ன செஞ்சிருக்கிறான்டா, குறுந்தொகையில 5 பாடல்களும், புறநானூற்றுல 1 பாடலும், அகநானூற்றுல 3 பாடலும், மொத்தமாக 9 பாடல்கள் என்ன செஞ்சிருக்கிறா, பாடி இருக்கு. சரியா? பாடி இருக்கிறா. உங்களுக்கு பாடியவரை பத்தி குறிப்பிடுங்க, பாடிய ஆசிரியரை பத்தி தெளிவுபடுத்துங்க, அவரை பத்தி விவரணம் செய்யுங்க, உங்களுக்கு கேள்வி வாரல சங்க செய்யுள்ள. நாம இது ஒரு நொலேஜுக்காக என்ன செய்யறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப எது எது கேள்விக்கு வரும், எது நாம படிச்சு பாடமாக்கணும், எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும், எதை நாம கெசுவலா தெரிஞ்சு வச்சு படிக்கணும் தமிழ்லங்கிறது நிறைய விஷயம் இருக்கு. தமிழை பார்க்க போனீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கிற இல்ல, சில விஷயங்களை தான் படிக்கணும், அதுலயும் சில விஷயங்களை தான் எழுத போயிங்க. அப்ப கவனமாக அவதானிச்சு படிக்கணும். சரியா? இதுல ஆசிரியர் ஒக்கூர் மாசாத்தி. அப்ப ஒக்கூர் மாசாத்தி யாருன்னு உங்ககிட்ட கேட்டா அவரு கடைச்சங்க பெண் புலவர்கள்ல ஒருவர். அவ என்ன செஞ்சிருக்கிறா, குறுந்தொகையில 5 பாடல்களும்,
புறநானூற்றுல ஒரு பாடலும் அகநானூற்றுல 3 பாடலும் மொத்தமாக 9 பாடல் அவ இயற்றி இருக்கிறா. அவளும் தெரிஞ்சா போர் அவளும் தெரிஞ்சா போர். சரியா பிள்ளைகள்? அப்ப முதலாவது எண் பார்த்தாச்சு, பாடலை. அடுத்தது ஆசிரியர். மூன்றாவது இந்த பாடல் எந்த திணைக்குரியது, எந்த திணைக்குரியது. சொல்லித்தந்தனே சங்ககாலத்துல அன்பின் ஐந்திணை, அது தவிர ஏனைய 2 திணைகள் இருக்கேண்டு. ஞாபகம் வருது அது உங்களுக்கு? அப்ப இப்ப ஞாபகம் வருது அந்த அந்த சாப்டர்? கைக்கிளை பெருந்திணை மிஸ். கைக்கிளை பெருந்திணை. அது தவிர குறிஞ்சிக்கு புணர்தல், முல்லைக்கு இருத்தல், பாலைக்கு பிரிதலுமுடன், அதே மாதிரி மருதத்துக்கு ஊடல், அப்படின்லாம் திணைகள் சொல்லி ஒவ்வொரு கதை சொல்லி படிப்பிச்சேன். ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஓகே, இப்ப அந்த ஞாபகத்தை இங்க கொண்டு வாங்க. அந்த படிச்ச ஞாபகத்தை என்ன செய்ய போறீங்க, இதுக்குள்ள கொண்டு வர போறீங்க. அதுக்குதான் அதை நான் முதல்ல உங்களுக்கு ட்ரிக்ஸா என்ன செஞ்சேன், படிப்பிச்சேன். சரியா? இதுல பார்க்க போறோம் திணை. இது எந்த திணைக்குரியது? திணை என்றா என்ன? நிலம். எந்த நிலத்துக்குரிய பாடல்? என்ன 5 வகை நிலம் இருக்கி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை நிலம் இருக்கி. இதுல இது என்ன நிலத்துக்குரியது சொல்லுங்க பாப்போம். சரியா இருக்கா? மைக்க மியூட் பண்ணுங்க. சரியா? தேவையான ஆக்கள் மட்டும் கதைங்களா. முல்லை நிலத்துக்குரிய ஒரு பாடல். முல்லை நிலம் என்ன பிள்ளைகள்? என்னன்னு சொல்லி தந்திருக்கிறேன். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம். காடும் காடு சார்ந்த இடமும் தான் என்ன? முல்லை நிலம். சரியா? காடும் காடு சார்ந்த இடமும். சரி, இந்த காடும் காடு சார்ந்த இடமும் திணைய நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்பவே நான் ஃபைனலுக்கு எப்படி விடை எழுதணும்னு அந்த அமைப்புல உங்களுக்கு சொல்லி தர போறேன். அப்ப 28 மாணவர்கள் 27 மாணவர்கள் இப்பவே இருந்த என்ன ட்ரைனிங் ஆகிருங்க. லாஸ்ட் மட்டும் நின்று விடை எழுதுற அமைப்பு தெரியாம தட்டு தடுமாறி டேர்ம்ல ஏ எடுத்துட்டு ஃபைனல்ல போயிட்டு பிசி எடுத்துட்டு வரவேல வேணாம். சரியா? அப்ப திணை உங்களுக்கு திணை ஃபைனலுக்கு கேட்பான். இந்த பாடல் இடம்பெற்ற திணைய குறிப்பிட்டு விளக்குங்க, அப்படி ஒரு கேள்வி வரும். அப்ப திணை என்றா முல்லை என்று போடுற இல்ல, முல்லை என்று மட்டும் போட்டுட்டு ஓடி வார இல்ல. என்ன செய்யணும்? காடும் காடு சார்ந்த இடமுமே முல்லை எனப்படும் என்று இதுக்குரிய விளக்கத்தை நீங்க எழுத வேணும். முல்லை என்று போட்டுட்டு என்ன செய்வீங்க? காடும் காடு சார்ந்த இடமே முல்லை எனப்படும் என்று அந்த திணைக்குரிய விளக்கத்தை என்ன செய்வீங்க? எழுதுவீங்க. அத மாதிரி துறை. அடுத்தது என்ன செய்யணும்? துறை பார்க்கணும். திணை பார்த்தாச்சு, துறை. துறை என்றா என்னன்னு பாத்தீங்க என்றால் இந்த பாடல் எந்த சந்தர்ப்பத்துல பாடப்பட்டிருக்கி, பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பம், அதுதான் பிள்ளைகள் துறை. அதுதான் என்ன? துறை. ஒரு பாட்டு சும்மா பாடலாதே, எந்த சந்தர்ப்பத்துல அது பாடப்பட்டுச்சு என்கிற சொல்றதுதான் துறை. இந்த துறையிலையும் பிள்ளைகள் 2 விஷயம் இருக்கி. ஒன்று நேரடியான துறை, இன்னொன்று துறை விளக்கம். இன்னொன்னு என்ன பிள்ளைகள்? துறை விளக்கம். இது படிச்சிருப்பீங்க, சம்டைம் படிச்சிருக்க மாட்டீங்க. சொல்லித்தாரன் படிவா கேளுங்க. ஒன்று துறை என்று சொல்லும் போது நேரடியான துறை, அது ஒரு 1 வேர்டுலயோ இல்லாட்டி 2 லைன்ஸ்லயோ வாரமாய் இருக்கும். துறை விளக்கம் என்று சொல்றது நேரடியா எழுது நீங்களே அந்த துறை, அதுக்கு விளக்கமா நீங்க எழுதுறது, அதுக்கு விளக்கம் சொல்லி எழுதுறது. இந்த இளமை பாரார் என்ற செய்யுள பாத்தீங்க என்றால் இந்த சந்தர்ப்பத்துல இது பாடப்பட்டுச்சு. இதனுடைய துறைய பாத்தீங்க என்றால் பருவம் கண்டகள் தோழிக்கு சொல்லியது. இதுதான் சொல்லிட்டான துறை. பருவம் கண்டல் இந்த தலைமகள் தோழிக்கு என்ன செய்யறது? கலங்கி மனம் வருந்தி தோழிக்கு சொல்லியது. பருவம் கண்டு அழிந்த, பருவம் கண்டண்டா என்ன? கார்காலம் வந்து அன்னும் தலைவன் மீண்டு வர இல்ல. அதான முல்லை நிலத்துல சொல்லிட்டு போவான். முல்லை நிலத்துல எப்படி அவங்களோட லவ்வ வெளிப்படுத்துவாங்க? இங்க தலைவிய கூப்பிட்டு தலைவன் சொல்லுவாரு, நான் வேலைக்கு போறேன், இந்த மழைக்காலத்தை தான் கார்காலம் என்று சொல்றேன். இந்த கார்காலம் வந்தோனே நான் திரும்ப வந்துடுவேன், அது மட்டும் இந்த வழிய பார்த்து கொண்டு இரி என்று சொல்லிட்டு தான் வேலைக்கு போவாரு. அப்ப தலைவி அவர் வருவாரான்னு காத்து கொண்டு இருப்பா. அதுதான் முல்லை நிலத்துக்குரிய ஒழுக்கம், காதல் ஒழுக்கம். இருத்தல் என்று வந்திருக்கு. இருத்தல் என்று என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. அப்ப இந்த துறையை பாத்தீங்கன்னா
பருவம் கண்டழிந்த தலைமகள் தோழிக்கு சொல்லியது. இதுதான் நேரடியான துறை, நேரடியான சந்தர்ப்பம். பருவம் கண்டழிந்த தலைமகள் தோழிக்கு சொல்லியது. இந்த துறை விளக்கத்தை பாத்தீங்கன்னா, துறையின் விளக்கத்தை பாத்தீங்கன்னா, என்ன துறை விளக்கம் பாத்தீங்கன்னா, அதுக்கு விளக்கத்தை பாத்தீங்கன்னா, பொருள் தேடுறதுக்காக தலைவன் என்ன செஞ்சிட்டான், தலைவியை பிரிஞ்சு வெளியே போயிட்டான். சரியா? பொருள் தேடுறதுக்காக தலைவியை பிரிஞ்சு சென்ற தலைவன் மீண்டு வருவேன், இந்த காலத்துல நான் மீண்டு வருவேன் என்று கூறி சென்ற கார்காலமும் வந்துட்டு. அந்த கார்காலம் வந்தும் அவன் வராமையால் தலைவி தோழியை நோக்கி கார்காலமும் வந்துட்டு, முல்லை கொடிகளும் அரும்பிட்டு, ஆனால் தலைவன் இன்னும் இங்கு வரவில்லை என்று வருந்தி தன்ற மனம் வருந்தி கூறிய சந்தர்ப்பம். தன்ற மனம் வருந்தி கூறிய சந்தர்ப்பம். சரியா? பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்து கிளியரா. சரியா? அதுலயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது பிள்ளைகள், நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேதான். அவன் பொருள் தேடுறதுக்காக என்னைய பிரிந்து சென்றுட்டான் தலைவன். பிரிஞ்சு சென்றும் போது சொல்லிட்டு போனான், இந்த கார்காலம் வந்தோனே நான் வந்துடுவேன் என்று சொல்லிட்டு போனான். அந்த கார்காலமும் வந்து விட்டது. ஆனா இன்னும் அவன் வரையில, இன்னும் அவன் வரையில. கார்காலத்தில் அந்த முல்லை பூங்கொடிகள் எல்லாம் அரும்பி விட்டன என்று சொல்லி தலைவி தோழிக்கு மனம் கலங்கி வருந்தி கூறுறார். மனம் கலங்கி என்ன செய்றா, கூறுறா. அப்ப இது யாருடைய கூற்றுப்பாடல் என்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். யாருடைய கூற்று பிள்ளைகள்? தோழி கூற்றா, தலைவன் கூற்றா, தலைவி கூற்றா? தலைவி கூற்று. தலைவி கூற்று. தலைவியிட கூற்று. யாரால் யாருக்கு கூறப்படுது? தலைவியால் தோழிக்கு கூறப்படுகிறது. தலைவியால தோழிக்கு கூறப்படுது. அப்ப தலைவி கூற்று பாடலாக இருக்கு. அப்ப கூற்று பாடல்னு போட்டு தலைவியையும் போடணும். அப்ப திணையோக்கே, துறையோக்கே. அடுத்தது ஒழுக்கம். என்ன ஒழுக்கம் இது? என்ன காதல் ஒழுக்கம்? இருத்தல். முல்லைக்குரியது என்ன பிள்ளைகள்? இருத்தல். இருத்தல் என்ன? காத்து இருத்தல். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செய்யுள் படிக்கிறீங்கடா, இவ்வளவு விஷயமும் எதராகி இருக்கணும். உங்களுக்கு திணை கேட்பான், துறை கேட்பான், ஒழுக்கமும் கேட்பான். சரி, இது வந்து உங்களுக்கு ஃபைனலுக்கு அடிக்கடி வார, டேர்முக்கும் அடிக்கடி வார. சரியா? அது யாருடைய கூற்று, யாரால் யாருக்கு செல்லப்பட்டதுன்றது உங்களுக்கு டேர்ம்ல கேட்பான். அதே மாதிரி கூற்று, யாருடைய கூற்று பாடல் எங்கிறது செல்றது, அது உங்களுக்கு கேள்வி. சரி, இது ஃபர்ஸ்ட் கிளியரா உங்களுக்கு? பாட்டுக்குள்ள போவோம். சரியா? இப்ப நாம பாட்டுக்குள்ள போவோம். பாருங்க, இதுல ரெண்டு பாடல் இருக்கு. ரெண்டும் வேற வேற பாடல் இல்ல, ஒரு பாடல் தான். இது வந்து கொண்டு கூட்டாம இருக்கு. சரி, இது வந்து கொண்டு கூட்டாம இருக்கு, இது வந்து கொண்டு கூட்டி இருக்கு. இதுதான் என்ன பிள்ளைகள்? கொண்டு கூட்டி இருக்கு. இப்ப நான் இந்த பாக்ஸ் போட்டு இருக்கிற பாடலை பாருங்க. சரியா? பாக்ஸ் போட்டு இருக்கிற பாடலை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பாடலை உங்களுக்கு வாசிக்கிறேன், பிறகு அதை விளக்கப்படுத்துறேன். சரி, பாருங்க. இளமை பாரார் வளம் நசையிச் சென்றோர் இவனும் வரார் எவனரோ என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இளங்கு எயிராக நகுமே தோழி நரும் தன் காரே. சரியா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் பொருள் சொல்ல போறேன், அதுக்கு பிறகு விளங்கப்படுத்துறேன். இளமை பாரார். இளமை பாரார் தன்னுடையதும் என்னுடையதும் இளம பருவத்தை கருத்தில கொள்ளாமல். தன்னுடையதும் என்னுடையதும் இளமை பருவத்தை தலைவனானவன் கருத்தில கொள்ளாமல். வளம் நசையி. வளமண்டா என்ன? பொருள். நோட் பண்ணுங்க, அரும்பதங்க. சரியா? வளமண்டால் பொருள். நசையி. நசையின்டா என்ன பிள்ளைகள்? மீனிங் விரும்பி. நசையின்டா என்ன? விரும்பி. பொருள், அதாவது என்னுடையதும் தன்னுடையதும் அந்த இளம பருவத்தை கருத்துல கொள்ளாமல் பொருளை நாடி பொருளை விரும்பி என்னை பிரிந்து சென்ற தலைவன். சென்றோரண்டா பொருளை விரும்பி, பொருள் தேடுறதுக்காக தான் தலைவன் போறான். அப்ப பொருளை விரும்பி, பொருள் மீது ஆசை கொண்டு என்னை விட்டு பிரிஞ்சு போன தலைவன். பொருள் மீது ஆசை கொண்டு என்னை விட்டு பிரிந்து சென்ற தலைவன் இவனும் வரார். இவனும் வராருண்டா என்ன? இவ்விடத்தில் இன்னும் வரவில்லை. இவ்விடத்துக்கு என்ன? இன்னும் மீண்டு வரவில்லை. எவனரோ என. எவனரோ என்னண்டா அவன் எங்கிருக்கிறானோ என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன்.
அவன் எங்கிருக்கிறானோ என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்க. புறவு சொல்றாரு பாருங்க. பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை. பெயல் என்றா பிள்ளைகள் மலை, ஒத்த கருத்து. சரியா? பொருளா அரும்பதங்களாம் இதெல்லாம் கேட்குது உங்களுக்கு. பெயல் என்றால் மலை. அந்த மலையால பாதுகாக்கப்பட்ட பூங்கொடி முல்லை. பூவையுடைய முல்லை கொடி இருக்குதானே, அந்த முல்லை கொடி தொகுமுகை இலங்கு எயிராக. எயிரண்டா பல்லு, எயிரண்டா என்ன பிள்ளைகள்? பற்கள். சரியா? அந்த மலையால பாதுகாக்கப்பட்ட அந்த முல்லை பூங்கொடி, இந்த பூ இருக்குத்தானே, அந்த தொகுதியான அரும்புகள் தன் ஒளி வீசும் பற்களாக கொண்டு என்னை பார்த்து சிரிக்கின்றது. என்னை பார்த்து சிரிக்கின்றது என்று என்ன செய்யறா? நகுமே தோழி நறுந்தன் காரே. சரியா? அந்த நறுமணம் மிக்க அந்த குளிர்ந்த கார்காலம் மலையால பாதுகாக்கப்பட்ட அந்த பூவையுடைய முல்லை பூங்கொடின்ற அந்த முல்லை பூங்கொடின்ற அரும்புகள் தன்னை பார்த்து சிரிக்குதாம். தலைவியை பார்த்து சிரிக்குது என்று என்ன செய்றாள்? தோழிக்கு தலைவி சொல்றாள். இத பொருளை பார்க்க என்றால் இதுதான் பொருள், நேரடியான பொருள். சரியா? பெரும்பாலும் விளங்கி இருக்காது. நேரடியான பொருள் சொல்லும்போது என்ன பிள்ளைகள்? பெரும்பாலும் விளங்கி இருக்காது. இப்போ நான் அதை உங்களுக்கு கதை மாதிரி சொல்றேன். என்ன நடந்துச்சென்றால், தலைவி சொல்றாள் பாருங்க தோழிக்கிட்ட, இளமை பருவம்ங்கிறது என்ன பிள்ளைகள்? நிலைச்சு நிக்காது. இளம பருவம் என்ன? நிலைச்சு நிக்காது. இளம பெருசா பொருள் பெருசான்னு பாத்தீங்கன்னா இளமை தான் பெருசு. ஏன்? பொருள் வளத்தை நாம எப்ப வேணாலும் தேடி பெற்று கொள்ளலும், காசை நாம எப்ப வேணாலும் முளைச்சு கொள்ளலும். ஆனா நம்மகிட்ட இப்ப இருக்கிற இளமை போச்சுண்டா அது திரும்ப காசு கொடுத்து வாங்கலுமா? சொல்லுங்க, வாங்கலுமா? பெற்றுக்கொள்ளலுமா? அது திரும்ப அந்த இளமை காலத்தை வரையலுமா? அதைத்தான் சொல்றா, அவ ஃபீல் பண்ணி சொல்றா பாருங்க. தன்னுடையதும் அவனுடையதும் அந்த இளமை பருவத்தை கருத்துல கொள்ளாமல் எப்பவுமே தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் வளத்தை, எப்பவுமே தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொருள் வளத்தை தலைவன் நாடி சென்றிருக்கிறான். தலைவன் என்ன செஞ்சிருக்கிறான்? நாடி சென்றிருக்கிறான். அவன் நாடி செல்லும் போது எனக்கு சொல்லிட்டு போனான், நான் இந்த கார்காலம் வந்ததும் உன்னிட்ட திரும்பி வந்துருவேன் என்று சொல்லிட்டு போனான். அப்படிப்பட்ட கார்காலம் மழைக்காலமும் வந்துட்டு, ஆனா தலைவன் இன்னும் இந்த இடத்துக்கு திரும்பி வரையில. தலைவன் என்ன செய்யல? இன்னும் இந்த இடத்துக்கு திரும்பி வரையில. புறவு சொல்றா, அவன் எங்க இருக்கிறான், எப்ப வருவான் என்று நான் யோசிச்சு கொண்டிருக்கும் போது அப்படியே அவ இயற்கை மீது அவட கண் படுது. இயற்கை மீது கண் படுது. ஒரு மரத்தை பாக்குறா, முல்லை பூங்கொடி. இந்த மரத்தை என்ன செய்யறா? பாக்குறா. முல்லை பூங்கொடியை அவ பாக்குறா. பார்க்கும்போது மழை காலத்துல பூக்கள் எல்லாம் மரங்கள்ல பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். ஏன்னா அந்த காட்சி அவ பாக்குற தலைவி. பார்த்தோன்னு அவக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னென்றால், அந்த மலையால பாதுகாக்கப்பட்ட அந்த பூ இருக்குத்தானே, முல்லை பூங்கொடிகளோட அரும்புகள் மொட்டு மொட்டா இருக்கி, அந்த மொட்டுக்களை பார்த்து சொல்றா, அந்த மொட்டுக்கள் பற்களாக கருதி அது என்ன பார்த்து சிரிக்குது. மொட்டுக்கள், அந்த மொட்டுக்களோட அரும்புகளுக்கு தானே, அந்த அரும்புகள் தந்த ஒளி வீசும் பற்களாக கொண்டு நம்மை பார்த்து சிரிக்குது தோழி, நம்மை பார்த்து சிரிக்குது தோழி. ஏன் சிரிக்குது அந்த மொட்டு? நானே வந்துட்டேன், கார்காலமும் வந்துட்டு நானும் பூத்து குலுங்கிட்டேன், ஆனா கார்காலம் வந்ததும் என்று சொல்லிட்டு போன உண்ட தலைவன் இன்னும் வரலையே என்று தன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பதாக தலைவி என்ன செய்கின்றாள்? கருதுகின்றாள். தலைவி என்ன செய்கின்றாள்? கருதுகின்றாள். இதுதான் பிள்ளைகள் இந்த பாட்டிலே கதை. விளங்கினதா இல்லையா? சரி. அப்ப அந்த முல்லை பூங்கொடி இருக்குத்தான பிள்ளைகள், முல்லை பூங்கொடியோட அரும்புகள் அது பார்த்து சிரிக்கே இல்லை, தலைவி அப்படி கற்பனை செய்கிறாள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சங்க காலத்துல என்ன சொல்லி தந்தேன்? சங்க காலத்துல இயற்கையும் மனிதர்களும் ஒன்றிப்பாக வாழ்ந்தாங்க. அப்ப இயற்கையை பார்க்கும்போது அது சிரிக்கிறதாகத்தான் என்ன செய்யுது? அவளுக்கு தோற்றமளிக்குது. அவளுக்கு என்ன செய்கின்றது? தோற்றமளிக்குது என்று சொல்றான். இதுதான் பிள்ளைகள் இந்த பாடல். இதான் என்ன? இந்த பாடல். சரியா? இதுல உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. சரியா? நிறைய கேள்விகள் இருக்கு. தலைவி இந்த மனத்துயரம் என்ன, அத மாதிரி
இதுல பயன்படுத்தப்பட்ட அணிகள் என்ன? சரி, அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் கேள்விகள் இருக்கு. நான் கேள்வி விடைன்னு உங்களுக்கு குரூப்லயும் தருவேன், இப்ப இதுலயும் விளங்கப்படுத்துவேன். சரியா? Okay. இதுல முதலாவது பாப்பம், இதுல என்னென்ன அணிகள் கையாளப்பட்டிருக்கி என்று சொல்லித்தாரேன். சரியா? பொருள் விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? என்ன கதை சொல்றாங்கன்னு இந்த பாடல்ல விளங்கிட்டு தானே? இப்ப அணிகள், ஓகே, அணிகள் என்று போடுங்க பிள்ளைகள். அணிகள் என்னென்ன அணிகளை புலவர் வந்து கையாண்டிருக்கிறார் என்று பாப்போம். உங்களுக்கு என்னென்ன அணிகள் தெரியும் இது வரைக்கும்? உவமை அணி தெரியும். குறிப்பேற்றம். இதுல என்னென்ன அணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றால், தற்குறிப்பேற்ற அணி, ஏகதேச உருவக அணி, அத மாதிரி நோமலான உருவக அணி, அதை விட வேற என்ன இருக்கு? சரியா? இவ்வளவு என்ன செய்ய, இந்த 3 அணிகள் வந்து கையாளப்பட்டிருக்கி. தற்குறிப்பேற்ற அணி, ஏகதேச உருவக அணி, உருவக அணி. இந்த 3ஐயும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். தற்குறிப்பேற்ற அணி நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் புதுசா படிச்சா நோட் பண்ணி வைங்க. தற்குறிப்பேற்ற அணி என்னன்னு பாத்தீங்கன்றால், இயற்கையாக இடம்பெறுகின்ற ஒரு விடயத்தை நல்லா நோட் பண்ணுங்க பிள்ளைகள். இயற்கையாக ஒரு விஷயம் நடக்குதுண்டா, அந்த விஷயத்த புலவர் தன்ற கருத்தை சொல்றதுக்காக அந்த இயற்கை நிகழ்வின் மீது தன்ற கருத்தை ஏத்தி சொல்றதுதான் தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி, அதாவது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா நான் சொல்ல போனேன்டால், உங்களுக்கு கம்பராமாயணம் எல்லாம் இருக்கு. கம்பராமாயணத்துல நீங்க ஒரு பாடல்ல படிப்பீங்க பிள்ளைகள், நிறைய தற்குறிப்பேற்ற அணி இருக்கு. அதுல ஒரு சிம்பிளா சொல்றேன். இப்ப கடல்ல நீங்க எத்தனை பேர் குளிச்சிருக்கிறீங்க? கடல்ல குளிச்சிருக்கிறீங்களா? பீச் ஓரம் குளிச்சிருக்கிறீங்க. சரியா? குளிக்கும் போது அலைகள் வரும், அலைகள் மோதும், உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு வரதெல்லாம் கரைக்கு கொண்டு வரும். அப்படிதானே? உள்ளுக்குள்ள இருக்கிற சிப்பி, முத்து, சங்கு எல்லாம் கரைக்கு என்னண்டு வருது? அலைகள் தானே கொண்டு வருது. ஓமா இல்லையா? அத மாதிரி ஒரு கடல்ல ஒரு கப்பல் வருது. கப்பல் நீங்க தரையிறங்குறத பாத்திக்கிற மிச்சஞ்சார் குறைய. ஏன்னா கப்பல் வந்து கரையிறங்குதென்றால், கப்பல் வந்து தள்ளும் போது அதுக்குள்ள இருந்து சிப்பி முத்துகள் எல்லாமே என்ன தனியா வரும் கரைக்கு. அப்ப கடல் அலையோட கடலில் இருக்கிற சங்கு, சிப்பி, அந்த முத்து, மாணிக்கம் எல்லாம் வெளியே வாரது ஒரு இயற்கையான நிகழ்வு, ஒரு இயற்கையான நிகழ்வு. ஆனால் கம்பராமாயணத்துல கம்பர் ஒரு பாடல்ல சொல்றாரு, அந்த யானைகள் அந்த சேனையை கடந்து வரும்போது, கங்கையை கடந்து வரும்போது, அந்த யானைகளோட தள்ளுகையால அந்த சங்குகள், சிப்பி எல்லாம் வெளியே வருது, கடலுக்கு வருது. அது என்னட்டு சொல்றாருண்டா, அந்த சங்குகள், சிப்பிகள், சுறா மீன்கள் எல்லாம் ராமனை காண்கின்ற ஆர்வத்தை தான் அதுவும் வெளியே வந்தது என்று என்ன செஞ்சிருந்தாரு? தற்குறிப்பேற்றி அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்ப இதுல உங்களுக்கு விளங்கணும், ஒரு விஷயம் இயற்கையாக நடங்கிற ஒரு விஷயத்து மேல நம்ம கருத்தை அதன் மேல திணிச்சு சொல்றது. இயற்கையான ஒரு விடயத்தின மீது நம்மட கருத்தை என்ன செய்யற, ஏற்றி சொல்றதுதான் தற்குறிப்பேற்ற அணி. இப்ப விளங்குனதா தற்குறிப்பேற்ற அணி என்றா என்னன்னு? இயற்கை நிகழ்வின் மீது கவிஞர் தன்னுடைய கருத்தை வந்து ஏற்று சொல்கிறது. ஓகே, வெரி குட். இயற்கை நிகழ்வின் மீது புலவர் தன்ற கருத்தை ஏற்றி சொல்கின்றதுதான் தற்குறிப்பேற்ற அணி. இப்ப இந்த பாடல்ல எப்படி தற்குறிப்பேற்ற அணி வந்து இருக்கி என்று பாப்போம். எப்படி இருக்கி? ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுங்க பாப்போம், விளங்கினதை வச்சுக்கொண்டு. கார்காலத்துல மக்களா கருதுறாங்க, அவங்க சிரிக்கிறதாங்க. இல்ல, இன்னொரு ஆள் ட்ரை பண்ணுங்க. காலத்துல தலைவன் வந்து வரல, தலைவன் வந்து வராதத இந்த கடைசி வரிகள் மூலம் வந்து இந்த தலைவன் வராத அந்த இந்த முல்லை சொல்லுங்க. சரி சரி, நீங்க சொல்ல வாரது சரி. கடைசி வரிகளோட அந்த சரி சரி, ஓகே. நீங்க சொல்ல வாரது சரி புஷ்ரா, நீங்க சொல்ல வாரது சரி. ஆனா கொஞ்சம் அது உங்களுக்கு பிராக்டிஸ் இல்லாம இருக்கு. சரி, இப்ப நான் சொல்றேன். கடைசி வரியில தான் இருக்கி தற்குறிப்பேற்றணி. சரியா? கடைசி 2 வரிகள்ல. சரியா? சொல்ல போறீங்களா? கார்காலம் முடிஞ்சுதானே தலைவன் வரல. இல்ல தலைவன் வரல, அதுக்கப்புறம் கார்கால
கார்காலம் இருக்க தலைவன் வரலையா இல்ல கார்காலம் முடிஞ்சும் தலைவன் வரலையா? கார்காலம் கார்காலம் வந்துட்டு, கார்காலம் வந்தும் இவன் வர இல்ல, முடிஞ்சது இல்ல. கார்காலம் வந்துட்டு, தொடங்கிட்டு, கார்காலம் நடந்து கொண்டிருக்கி. சரியா? சரியா மிஸ். இயற்கையாக பூக்கிற முல்லைப்பூக்கள் வந்து கார்காலம் வந்தும் தலைவன் வரலன்னு அது சிரிக்கிறதாக தலைவி நினைச்சு கொள்றதா இந்த பாட்டுல தற்கொலைப்பேற்றானி கையாளப்பட்டீங்க. வெரி குட். ஃபர்ஹின் நினைக்கிறேன், ஃபர்ஹினோ நினைக்கிறேன். சரியா? ஓகே, வெரி குட். என்னடா பிள்ளைகள், கார்காலத்துல முல்லை பூங்கொடிகள் வந்து அரும்புறது, முல்லை பூங்கொடிகளோட அந்த மொட்டுக்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு இயற்கையான நிகழ்வு. மழை வந்தா மரங்கள் எல்லாம் பூத்து செழிப்பயிர்க்கும், அது ஒரு இயற்கையான நிகழ்வு. ஆனா இதுல என்னன்னு சொல்றாங்க, கார்காலம் வந்ததும் தலைவன் இன்னும் வர இல்ல என்று நினைச்சு அந்த முல்லை பூங்கொடிகள் தன்ற பற்களாக கருதி தலைவியை பார்த்து சிரிக்கிறதாக சொல்லுறாரு. தலைவியை பார்த்து சிரிக்கிறதாக, என்ன நான் வந்துட்டேன், கார்காலம் வந்தும் உந்த தலைவன் இன்னும் வர இல்லையே என்று தலைவிய பார்த்து அந்த முல்லை பூங்கொடிகள் சிரிப்பதாக சொல்லி இருக்கிறாரு. அதுதான் தற்குறிப்பேற்ற அணி. இப்ப விளங்கினதா? விளங்கினதா? ஓகே. இப்ப நீங்க இப்ப நீங்க ஒரு விஷயத்த கெதர் பண்ணுங்க. மழை காலத்துல முல்லை பூங்கொடிகள் அரும்புறது ஒரு இயற்கையான நிகழ்வா இல்லாட்டி இல்லையா? இயற்கையான நிகழ்வு தானே? அப்ப அந்த இயற்கையான நிகழ்வை தன்ற கருத்தை சொல்றதுக்காக புலவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த முல்லை பூங்கொடிகள் சிரிக்குதாம். ஏன் சிரிக்குதாம்? கார்காலம் வந்தும் இன்னும் ஒன்று தலைவன் வர இல்லையே என்று தன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பதாக சொல்லி இருக்கு. அப்ப இதுதான் தற்குறிப்பேற்ற அணி. இதுதான் என்ன பிள்ளைகள்? தற்குறிப்பேற்ற அணி. அப்ப இது ஓகே. தற்குறிப்பேற்ற அணி கிளியரா? இப்ப அடுத்தது ஏகதேச உருவக அணி. இதையும் சொல்றேன் பிள்ளைகள். ஏகதேச உருவக அணி உங்களுக்கு திருக்குறள்லையும் வரும், இதுலயும் வரும், 2 இடத்துல வரும். சரியா? ஏகதேச உருவக அணி என்று சொல்றது நோட் பண்ணுங்க. ஒரு பொருளை உருவகிச்சிட்டு, ஒரு பொருளை மட்டும் உருவகிச்சிட்டு அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை உருவகிக்காம விடுறதுதான் என்ன? ஏகதேச உருவக அணி. ஒரு பொருளை மட்டும் உருவகிச்சிட்டு அதோட தொடர்புல இருக்கிற இன்னொரு பொருளை உருவகிக்காம விடுறதுதான் ஏகதேச உருவக அணி. இதுல எப்படி ஏகதேச உருவக அணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றால், முல்லை பூங்கொடிகள், அந்த முல்லை இந்த மொட்டுக்கள் இருக்குத்தானே, அந்த அரும்புகளை புலவர் பற்களாக உருவகம் செஞ்சிருக்கிறார். பற்களாக என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவகம் செஞ்சிருக்கிறார். ஆனால் கார்காலத்தை அவர் உருவகம் செய்ய இல்ல. கார்காலத்தை பற்களாக அவர் உருவகம் செஞ்சவரு, கார்காலத்தை ஒரு பெண்ணாக என்ன செய்யல, அவரு உருவகம் செய்யவில்லை. கார்காலத்தை சொல்லியிருக்கிறார் ஒரு பெண்ணண்டு இல்ல. முல்லைண்ட அந்த பூங்கொடிய வந்து அவர் பற்கள் என்று சொன்னா அதோட கார்காலத்தையும் சொல்லி இருக்கிறார். ஆனா அவர் அப்படி சொல்ல இல்ல. முல்லைண்ட அந்த அரும்புகளை மட்டும் பற்களாக உருவகித்து விட்டு கார்காலத்தை ஒரு பெண்ணாக உருவகிக்கவில்லை. சரியா? அப்படி கொடுக்கணும். உருவகிக்காததால இத சொல்றது ஏகதேச உருவக அணி. என்னன்னு சொல்றது பிள்ளைகள்? ஏகதேச உருவக அணி. கிளியரா? விளங்கினதா ஏகதேச உருவக அணி? இல்லாட்டி இன்னொருக்கா சொல்றதா? விளங்காதாக்கள் விளங்கலன்னு சொல்லுங்க, கேட்டு படிக்கலாம், பிரச்சனை இல்ல. விளங்கலன்னா விளங்க. விளங்கிட்டா? இன்னொருக்கா சொல்றேன். அப்ப சரியா? ஏகதேச உருவகம்டா என்ன? ஒரு பொருளை இப்ப நீங்க உருவகிக்க போறீங்கடா, அதனோடு தொடர்புடைய ஒரு பொருளை மட்டும் உருவகிச்சு விட்டுட்டு அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை உருவகிக்காம விடுறதுதான் ஏகதேச உருவக அணி. இதுல இந்த செய்யுள்ள கார்காலம் சம்மந்தப்படுது. ஆனா கார்காலத்துல பூக்கின்ற அந்த முல்லை பூங்கொடிகளை பற்களாக உருவகிச்சு விட்டுட்டு
கார்காலத்தை அவர் ஒரு பெண்ணாக உருவகிக்க இல்லை. அவர் அந்த கார்காலத்துல பூத்திருக்கிற அந்த முல்லை பூங்கொடிகளோட அரும்புகளை மட்டும்தான் பற்களாக உருவகிச்சு இருக்கிறாரு. ஆனால் கார்காலத்தை ஒரு பெண்ணாக அவர் உருவகம் செஞ்சு காட்ட இல்ல. அப்ப இதுதான் ஏகதேச உருவக அணி. விளங்குதா? கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ஓ அத மாதிரி உங்களுக்கு அத மாதிரி உருவகணிய குறிப்பிட்டு விளக்குங்கண்டால் நீங்க உருவகணிய மட்டும் எழுதணும். என்ன? தொகுமுகை இலங்கு எயிராக இந்த அடிகள்ல உருவகணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன? அந்த கார்காலத்தின் ஒளி மிகுந்த பற்களாக வரிசையாக தோன்றுகின்ற அந்த முல்லை அரும்புகள் உருவகிக்கப்பட்டிருக்கு. சரியா? கார்காலத்தினுடைய ஒளி மிகுந்த பற்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த முல்லை அரும்புகள் உருவகிக்கப்பட்டிருக்கி அப்படின்னு நீங்க உருவகணி என்று கேட்டா அந்த உருவகணியை மட்டும் முல்லை அரும்புகள் பற்களாக உருவகிக்கப்பட்டிருக்கி என்று அதை நீங்க கொடுத்தீங்கடா. சரி, கிளியரா இது? ஓகே. அப்ப இதுல 3 அணிகள் இருக்கு. ஏகதேச உருவகம், உருவகணி, தற்குறிப்பேற்ற அணி. ஏகதேச அணி என்று கேட்டா ஏகதேசத்தை கொடுக்கணும், தற்குறிப்பேற்ற அணி என்ற தற்குறிப்பேற்றத்தை கொடுக்கணும், உருவகம் என்று கேட்டா உருவகத்தை கொடுக்கணும். அல்லது அணிகளை குறிப்பிட்டு விளக்குங்கடா 3ஐயும் நீங்க குறிப்பிடணும். கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ஓகே, சரி. அத மாதிரி இதுல இன்னொரு கேள்வி உண்டு, நோட் பண்ணுங்க. தலைவியின் பிரிவு துயரம். தலைவியின் பிரிவு துயரம் எவ்வாறு காட்டப்படுது அல்லது எவ்வாறு கூறப்படுகின்றது? தலைவியின் பிரிவு துயரம், அவளுடைய துன்பம், தலைவனை பிரிந்திருக்கிற அந்த துன்பம் எப்படி இந்த செயலூடாக நம்மளுக்கு விளங்குது என்கிறத நீங்க உங்களோட மொழிநடையை பயன்படுத்தி இந்த அடிகளையும் பயன்படுத்தி பொருளையும் பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும்? எழுத போறீங்க. இப்ப நார்மலா சொல்லுங்க, அந்த பொருள் விளக்கத்தை வச்சு சொல்லுங்க. என்னன்னு அவ ஃபீல் பண்றா, தலைவனை பிரிஞ்சு என்னன்னு ஃபீல் பண்றா? சொல்லுங்க யாராச்சும் ஒரு ஆள். அந்த கார்காலம் அவைய பார்த்து சிரிக்கிறேன். பிள்ளை மட்டும் பற்களாக கொண்டு சிரிக்கிறது. நிலையில்லாத இளமை பருவத்தை கருத்தில் கொள்ளாம எப்போதும் தேடிக்கொள்ளக்கூடிய பொருள் வளத்தை தேடிக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஓகே. இளமை பருவம் 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று என்ன? அந்த இளம பருவத்தை கருத்துல கொள்ளாம எப்பயுமே பொருள் தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொருளை நாடி இளம பருவத்தை கருத்துல கொள்ளாம அவன் சென்றுட்டான். சரியா? இளம பருவத்தை கருத்துல கொள்ளாமல் அனுபவிக்காமல் எப்பவுமே தேடி பெறக்கூடிய அந்த பொருட்செல்வத்தை விரும்பி நாடி தலைவன் சென்றிருக்கிறான் என்று சொல்லி தலைவன் அந்த செயலை எண்ணி அவள் வருந்துகின்றாள். அது முதலாவது விஷயம். அது என்ன பிள்ளைகள்? முதலாவது விஷயம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அவள் இளமையில இருக்கிறாள் அந்த தலைவி. அவளை அனுபவிக்காம பொருளை எப்பயுமே தேடி பெற்று கொள்ளக்கூடிய அந்த பொருளை நாடி சென்றிருக்கிறான். அந்த தலைவன் செயல் என்ன? சிரிப்புக்கிடமாக இருக்கிறதாலதான் கார்காலத்தின் அந்த முல்லை பூங்கொடிகளும் தலைவியை பார்த்து சிரிக்கிறதாக சொல்லப்படுது. தலைவியை பார்த்து சிரிக்கிறதாக என்ன சொல்லப்படுது? அப்படி சென்ற தலைவன் செயலை எண்ணித்தான் கார்காலம் சிரிப்பதாகவும் சொல்லப்படுது. அப்புறம் தலைவி சொல்றார், கார்காலம் வந்துட்டு ஆனா இன்னும் இந்த இடத்துக்கு அவன் வர இல்லையே என்று என்ன செய்றாள்? அவள் கவலைப்படுறாள். அவள் என்ன செய்றாள்? கவலைப்பட்டு தன்ற நிலைய தலைவிக்கு தோழிக்கு என்ன செய்றாள்? எடுத்து சொல்லியிருக்கிறாள். சரியா? அப்ப இந்த 2 விஷயமும் இந்த 3 விஷயமும் வார மாதிரி தலைவியின் பிரிவு துயரம் என்று கேட்டா நீங்க அதுக்குள்ள என்ன செய்வீங்க? எழுத வேண்டி வரும். தலைவியின் பிரிவு துயரம். ஓகேவா? இதுக்கு நான் நோட்ஸ் தருவேனா? யோசிக்க வேணாமா? ஓகேவா பிள்ளைகள்? இதுக்கு அறிமுகம் எழுதிட்டாங்க சொல்றது. அறிமுகம் நீங்க நார்மலா கொடுக்க சரி. ஏன்டா இது 12 மார்க்ஸ் தானே உங்களுக்கு வரப்போகுது. அறிமுகம் நீங்க எப்படி எழுதணும்டா? தலைவியின் பிரிவு துயரன்னு வந்தா இந்த செய்யுள்ட தலைவியின் பிரிவு துயரத்தை நோக்குவோமாயின் அப்படின்னு ஒண்ணு போட்டா சரி. தலைவியின் பிரிவு துயரத்தை நோக்குவோமாயின் அங்கால நீங்க
விடையை கொடுக்க வலிக்கிட்டா சரி. இளம பருவம் என்ன? நிலையாக இருக்காது. அந்த இளமை பருவத்தை கருத்துல கொள்ளாம தலைவன் வந்து எப்பவுமே பெற்று கொள்ளக்கூடிய அந்த பொருளை நாடி சென்றிருக்கிறான். இளமையை அனுபவிக்காமல் சென்றிருக்கிறான் என்று தலைவன் செயல் எண்ணி தலைவி வருத்தப்படுகின்றதை நம்மளால காண முடிகின்றது என்று கொடுத்துட்டு இந்த அடிகளை நீங்க கொடுக்க இளமை பாரார் வளன செய்ய சென்றோர் என்ற அடிகள் இதனை தெளிவுபடுத்துகின்றது என்றும் கொடுக்க. சரி, அடுத்த பிறகு அடுத்த பந்தியில மற்றதை எடுக்கணும். என்ன? தலைவன் செயலை எண்ணி கார்காலமும் சிரிப்பதாக தலைவி சொல்றார். கார்காலமும் சிரிப்பதாக என்ன செய்கிறாள் சொல்றாள். கார்காலம் வந்ததும் திரும்பி வருவேன் என்று தலைவன் கூற்று பொய்யாகிவிட்டதே என்று கார்காலமும் தன்னை பார்த்து சிரிக்கிறதாக தலைவி சொல்றதிலிருந்து அவளுடைய மன துயரம் நம்மளுக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுகின்றது என்று விடைய முடிச்சுங்களா? சரி, கிளியரா? சரியா பிள்ளை? இந்த கேள்வி கிளியர் தானே? டீச்சர் ஓ சொல்லுங்க. அப்போ அணி கேள்வி கேட்டா அந்த 3 அணியையுமே விளக்கணுமா டீச்சர்? ஓ, 3 அணியும் குறிப்பிட. கிளியரா? ஓகே. அடுத்த 3வது கேள்வி பாருங்க. இந்த இளமை பாரார் என்ற சங்க செய்யுள்ள சங்க காலத்துக்குரிய அடையாளங்கள் என்னென்ன? சங்க காலத்துக்குரிய கார்காலத்தின் அடையாளங்கள் என்னென்ன? மழை காலத்தினுடைய அடையாளங்கள் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? மழை இருக்கு. மழை இருக்கு. மழையே சொல்லி இருக்கிறாங்க. முல்லையிட சேலையும் பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. இந்த ரெண்டும் தான் என்ன? கார்காலத்தினுடைய அடையாளங்கள். மழையால பாதுகாக்கப்பட்டதாக அந்த முல்லை பூங்கொடி வந்து விளங்குது. அந்த கார்கால மழையின்றி முல்லை பூங்கொடி என்ன செய்யாது? இருக்காது. கார்கால மழை இல்லாம முல்லை பூங்கொடி வந்து வாடிவிடும். சரி, இப்போது வந்து முல்லை பூங்கொடி வந்து பூத்திருக்கின்றா, அப்ப என்ன அர்த்தம்? அங்க கார்காலம் இடம் பெற்று கொண்டு இருக்கின்றது என்று அர்த்தம். சரியா? கார்காலம் தான் அப்ப அங்க இடம் பெற்று கொண்டிருக்கி, அன்புகள் வந்து வரிசையாக விளங்குகின்றது என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப கார்காலம் பத்தி இதுல என்னென்ன சொல்றாங்கன்றா இந்த விஷயங்களை நீங்க குறிப்பிடுங்க. மலையும் முல்லையும் பத்தி சொல்லியிருக்காங்க. முல்லை பூங்கொடி. சரியா? முல்லை பூங்கொடிகள் பூத்து குலுங்குதண்டா அங்க கார்காலம் இருக்கணும். ஏன் கார்காலம் இருக்கணும்? கார்கால மழை இல்லாவிட்டால் முல்லை பூங்கொடிகள் வாடிவிடும். ஆனா இந்த செய்யுள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? முல்லை பூங்கொடிகள் அரும்புகளாக பூத்து குலுங்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பூத்து குலுங்குதண்டா கார்காலம் நடந்துட்டு இருக்கு என்று அர்த்தம். கார்காலம் முடிய இல்ல, கார்காலம் நடந்துட்டு இருக்கு, கார்காலம் வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டு இருக்கி என்று அர்த்தம். கிளியரா? ஓகே. அத மாதிரி லாஸ்டா ஒரு கேள்வி, இன்னும் நிறைய கேள்வி இருக்கு, நான் குரூப்ல போட்டுடுவேனா டைம். ஓகே. இந்த செய்யுளில் பயன்படுத்தப்படுகின்ற சங்ககால அகத்திணை பண்பு படிச்சு தந்தேன் போன 2 கிளாஸ்ல. அகத்திணை பண்புகள் எவை? சொல்லுங்க இப்ப டாக்டர். பாத்திர கூற்றாக அமைந்திருக்குது மிஸ். பாத்திர கூற்று. பாத்திர கூற்றுன்னா யாருடைய கூற்றுன்னு எழுத? தலைமகள் கூற்று. தலைமகள் கூற்று. தலைவியார் தோழிக்கு என்ன கூறப்பட்டிருக்கு? இது ஒரு அகத்தின பண்பு. அடுத்தது என்ன பண்பு? தனிநிலை செய்யுள். வெரி குட். இயற்கை வர்ணனை என்றால் என்ன? இயற்கை வர்ணனை என்று போடணும். பெயலும் கார்காலமும் கார்காலத்தின் மலையும் முல்லை பூங்கொடிகள் அந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு என்று உதாரணம் போடணும். அணிகள் பயன்பாடு என்னென்ன அணிகள் என்று அதை நீங்க குறிப்பிடணும். மெயினான விஷயம் யாரும் சொல்ல இல்ல. கரு பயன்பாடு. முதலண்டா நிலமும் பொழுதும். முதலண்டா நிலமும் பொழுதும். என்ன நிலம்? முல்லை நிலம். கார்காலம். பொழுது என்ன? கார்காலம். உரியண்டா என்ன?
காதல் ஒழுக்கம். என்ன காதல் ஒழுக்கம். ஒழுக்கம்? இருத்தல். இருத்தல். கருப்பொருள் என்ன? அங்க அதுல இருக்க இருக்கிற பொருட்கள். பொருட்கள் என்ன? முல்லை கொடி, அரும்புகள், அரும்புகள். மழை, வேற அவ்வளவுதான். அந்த மாதிரி வரும். சரியா? முல்லை பூங்கொடி. சரி, ஓகே, அதுகள் வரும். அப்ப இது முதல் ஒரு கரு பயன்பாடு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வர இல்ல. பெயர் சுட்டி பாடப்படாத பண்பு. இந்த செய்யுள்ள தலைவண்ட பெயரோ தலைவியின் பெயரோ என்ன செய்யல, தெளிவாக கூறப்படவில்லை, சுட்டப்பட இல்ல. யார்கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்களா பேர்? சொல்லிருக்காங்களா? இல்ல. இல்ல. சரியா? ஓகே. வேற என்ன? இதுல எதுவும் ஹிந்தி சொற்கள் வருதா, வடமொழி சொற்கள் வருதா, இங்கிலீஷ் சொற்கள் இருக்குல்ல இந்த செய்யுளுக்குள்ள? இல்ல மிஸ், தூய தமிழ் பயன்பாடு. வடமொழி கலப்பு அல்லாத தூய தமிழ்நடை மொழி பயன்பாடு. சரியா? இது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சொற்களா இருக்கா? வாசிக்க கஷ்டமா இருக்கா நம்மளுக்கு? இல்ல மிஸ். சிறிய சொற்களை கொண்டு என்ன செஞ்சிருக்கி, சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற தன்மை. பாருங்க, பாட்டை பார்த்தா இங்க பாருங்க, பாட்டை பார்த்தா 5 அடியில தான் இருக்கி, சின்ன விஷயம் தான். ஆனா உட்பொருளை பாத்தீங்கன்னா பொருள் பெருசு. அப்ப சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற தன்மை கொண்டு இந்த பாடல் என்ன செய்யுது, காணப்படுது. விலங்குதான் அவ்வளவுதான் வரும். சங்ககால அகத்திணை பண்புகள் என்றார். அகத்திணை பண்புகளோட எழுதி அதுக்கு நீங்க உதாரணம் எழுதணும். கிளியரா இந்த பாடல்? அத மாதிரி நீங்க இன்னொன்று என்ன தெரியுமா செய்யணும், இந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் அரும்பதங்களை பிரிச்சு பிரிச்சு எழுதணும். எப்படி நீங்க எழுத போறீங்க தெரியுமா? உங்களோட கொப்பியில இப்படிதான் உங்களோட சிஆர் என்றால் எழுத போறீங்க. சரியா? எழுதி பொருளை நீங்க பிரிச்சு எழுத போறீங்க. இப்படிதான் சிஆர் இருந்தாலும் உங்களுக்கு சிஆரோ B5 தான் எடுக்க சொன்னோம். இதுல இளமை என்று எழுதா இடைவெளி விட்டு விட்டு எழுதணும். சரியா? இளமை கொஞ்சம் பாரார் அப்படி எழுதி இதுக்கு மேல அட பொருள்களை எழுதிட்டு போகணும். இளமைண்டா இளமை பருவம், பாராரண்டா கருத்துல கொள்ளாம. சரியா? அதுக்கு மேல எழுதுற மெத்தட். சரியா? இளமைண்டா இளமை பருவம், பாராரண்டா கருத்தில் கொள்ளாம, வளனசைண்டா பொருளை விரும்பி சென்ற தலைவன். சரியா? அடுத்த லைன்லயும் அதே மாதிரி இந்த சேப்புக்கு பொருள், இந்த இதுக்கு பாட்டு, அப்படின்ட்டு பாட்டையும் பொருளையும் எழுதி கீழே அனுப்புற கேள்விகளுக்கு ஆன்சரும் எழுத போறோம். கிளியரா? அப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன். கிளியரா? அதான். ஓகே, இதை எழுதிட்டு அடுத்த வேலை என்ன திரும்ப செய்ய போறீங்க? 2028 இருக்கிறீங்க, விளங்காட்டி இன்னொரு பாருங்க, ரெக்கார்டிங் ஒன்றும் பாருங்க. பார்த்துட்டு எழுதிட்டு இதுக்கு அடுத்ததாகவே இந்த கேள்வி எல்லாம் எழுதிட்டீங்க என்றால் அடுத்ததாக 2024 பாஸ் பேப்பர் 2 போட்டு என்னென்று போடணும், பாஸ் பேப்பர் 2 போட்டு, பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வி வந்துருச்சு. 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இல்லாட்டி சொல்லுங்க, குரூப்ல போட்டு. பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வியை எழுதி அதுக்கு ஆன்சரை எழுத போறீங்க. ஆன்சரை எழுத போறீங்க. அதுக்கு முதல் நான் குரூப்ல உங்களுக்கு தேடி போட்டு விடுவேன். எப்படி அந்த எழுதுற ஃபார்மட் எப்படி இருக்குமென்று நம்ம பேமெண்ட் குரூப்ல போட்டு. சரியா? கிளியரா விளங்குதா? மேடம் 2025 பாஸ் பேப்பரை சென்ட் பண்ண மாட்டீங்க? ஓகே, 25 போட்டு. சரியா? ஓகே, அப்ப நாம என்னன்னு பாக்குறோம், ஒரு செய்யுள் படிச்சோம்டா அதனோட தொடர்ந்து பாஸ் பேப்பரையும் செய்வோம். அடுத்தது மாடல் பேப்பர் அப்படின்னு ஒரு பாடல் படிச்சா ஃபுல்லா அந்த கேள்விகள் என்ன செய்வோம், கிளியர் பண்ணி கொண்டு போவோம். சரியா? அப்ப ஒரு பாட்டை 2-3 தடவை படிக்க வேண்டியா இருக்கு. சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதிட்டு எனக்கு குரூப்ல வந்து நீங்க போட்டோ பிடிச்சி போடணும். நான் அது சரியா பிள்ளையாண்டு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு திருத்தி போடுவேன். சரியா? குரூப்ல போடுங்க. பிரைவேட்டா மெசேஜ் போட்டா எனக்கு வர மெசேஜ்களுக்கு பார்த்துக்கொள்ள கஷ்டம். குரூப்லயே போடும். சரியா பிள்ளைகள்? ஒரு ஆள் வடியால நீட்டா செஞ்சு போட்டீங்கன்னா அதை பார்த்து மற்ற ஆட்கள் செய்வாங்க நீட்டா. சரி, 2028 27க்கு சொல்றேன். இப்பவே இருந்து ஒரு 8 மாசத்துக்குள்ள ஃபுல் ட்ரை பண்ணீங்கன்னா 8 மாசத்துக்குள்ள ஃபுல் சிலபஸ் முடிச்சிருது. வித்தின் 8 months. 2026க்கும் 8 months தான் சிலபஸ் முடிச்சிட்டேன். அது மாதிரி உங்களுக்கும் 8 months தான் சிலபஸ் ஃபுல்லா முடிப்பேன். 2 years சிலபஸ் 8 monthsக்குள்ள ஃபுல்லா முடிப்பேன். சரி, அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர் செய்யறதுதான். 28 மாணவர்கள், நீங்க 27 மாணவர்களோடயே எக்ஸாம் செய்யற மாதிரி தான் இருக்கு. சரியா? அப்ப அதுக்கேத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்.
ஒரு வருஷத்திலேயே நீங்க படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்க போகுது. இந்த மாதிரி நான் சொல்ற ஒர்க் எல்லாம் நீட்டா செஞ்சீங்கன்னா 27 அடுத்த வருஷமே நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாமுக்கு சிட் பண்ணி பயப்படாம சிட் பண்ணி. சரியா பிள்ளைகள், செய்றீங்களா நான் சொன்ன ஒர்க்களை? ஓகே, செய்து எல்லாரும் உடனடியா போடும். சரி, நாளைக்கு வந்து அடுத்தடுத்த பாடல்கள் கம்பராமாயணம், திருக்குறள் என்று மற்ற விஷயத்தையும் அப்டேட் பண்ணி கொண்டு தொடர்ந்து கொண்டு போவோம். சரி, ஓகே. அதை கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறீங்க. கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூ ஆகணும்னா இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீயாக நடக்கும். அடுத்த வீக்லேருந்து ப்ரைவேட்டாக நடக்கும். ஸோ கண்டினியூ பண்ணுறாங்க எனக்கு மெசேஜ் போட்டு அந்த டீட்டெயில்ஸ் கேட்டு கிளாஸில் வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளும். சரி.